எஃப்டிபி தமிழர்களுக்கு வணக்கம். நடிப்பு நாயகன் சூர்யா நடிப்பில் வெளிவந்த ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆகி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு வீக்கெண்ட் முடிஞ்சு வீக் டேஸ்க்கு போயிட்டு இருக்கு. ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் வந்திருக்கு. ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு சூர்யா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக்காக இருக்கும், விட்டதை பிடிச்சிருவாரு, திரும்பவும் வந்து டியர் 2ல இருந்து டியர் 1க்கு போயிடுவாரு கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு விமர்சனங்கள்லாம் அந்த படம் ரிலீஸ் ஆக முன்னாடி வந்துச்சு. ஆனா படம் பார்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அமுக்கின மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நான் அந்த படம் வந்து எதிர்பார்த்த அளவு இல்லை. கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் வந்து கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செமையா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சுமாரா இருக்கு, அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் டிராகியா இருக்கு, அந்த மாதிரி ஒரு ரொம்ப விமர்சனம். சூர்யா வந்து இன்னொரு கம்பேக் கிடையாது, ஸோ அடுத்த கம்பேக் தான், அடுத்த ஒரு படத்துக்காக தான் வெயிட் பண்ணணும், ஒரு 13 வருஷமா இவர் இப்படியே இருக்காரு. ஸோ அந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட விமர்சனங்கள் வருது. எதுக்கு சூர்யா மேல வந்து இவ்வளவு விமர்சனம் வருது? எதுக்கு வந்து அவர் மேல ஒருவேளை ஒரு கம்பேக்கே கொடுக்க முடியாது? ஒரு 13 வருஷமா ஒரு தியேட்டருக்கு ஹிட்டே கிடையாது, அவரால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரா ஒரு 200 கோடி 300 கோடி படங்கள்லாம் அவரால் இனிமேல் கொடுக்க முடியாது. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, சிங்கமோடய முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வருது. ஸோ இதுக்கு முன்னாடி சூர்யா அவர்களோட ஸ்டார்டம் எப்படி இருந்தது அதான் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் தான் ஒரு அறிமுக படம். ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரேக் கொடுத்த படம் நந்தா. ஸோ நந்தா ரிலீஸ் ஆன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 2001. ஸோ அதுக்கப்புறமா ஒரு 2-3 அப்புறம் உன்னை நிறுத்து, அதுக்கப்புறம் இந்த ஸ்ரீ, இதெல்லாம் ஒரு சுமாரான படங்கள் நடிச்சிருந்தாரு. அப்புறம் மௌனம் பேசியதே அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில ஒரு நல்ல ஒரு இடம் கொடுத்துச்சு. யூத்துகள் மத்தியிலும் ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியிலும் ஒரு ரசிகர்களை ஓப்பன் பண்ண படம் வந்து பார்த்தீங்கன்னா மௌனம் பேசியதே நந்தாக்கு அப்புறம். அதுக்கப்புறம் மௌனம் பேசியதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய அவரோட வாழ்க்கையிலே அப்படியே புரட்டி போட்ட படம் அப்படின்னா வந்து காக்க காக்க. ஸோ காக்க காக்க பார்த்தீங்கன்னா 2003 ரிலீஸ் ஆனிச்சு. ஸோ காக்க காக்கு அப்புறம் அது ஒரே வருஷம் வந்து சூர்யாவுக்கு வந்து ஒரு போனஸ் ஒரு வருஷம் தான் சொல்லணும். அவரோட லைஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சினிமாட்டிக் லைஃப்ல அந்த 2003 வருஷம் அவரால் மறக்கவே முடியாது. ஏன்னா காக்கா ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதே வருஷம் தீபாவளிக்கு பிதாமான் ரிலீஸ் ஆச்சு. ஏன்னா பிதாமான் வந்து ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் படமா இருக்கும். ஏன்னா விக்ரம் அவர்களும் இவங்க 2 பேர் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. ஆனா அந்த படம் வந்து விக்ரம் அவர்கள் நேஷனல் அவார்டு கிடைச்சது. ஆனா ஒரு மாஸ் மத்தியில அந்த படம் வந்து யாருக்கு ஒரு மிகப்பெரிய பேர் கொடுத்துச்சுன்னா அது சூர்யாவுக்கு தான். அவர் பண்ண அந்த காமிக் ரோல் வந்து இப்ப வரைக்குமே வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரோல்னு சொல்லலாம். ஏன்னா அப்படிப்பட்ட, ஏன்னா படம் ஆரம்பிச்சு கொஞ்சம் லேட்டா தான் வருவார், ஒரு 20-30 நிமிஷங்கள் தான் சூர்யா சார் என்ட்ரி இருக்கும். அதே மாதிரி ப்ரீ கிளைமேக்ஸ்லேயே வந்து அவர் இறந்துருவார். ஆனா அந்த அவர் வர சீன்ல அந்த இடப்பட்ட காலம் வரைக்கும் அது வந்து சூர்யா அவரோட ஆக்கிரமிப்பா தான் இருக்கும் படம் முழுது. அப்படியே நமக்கு வந்து படம் முடிஞ்சு போனா அந்த சூர்யா சாரோட கேரக்டர் தான் அவர், அவரோட ஸ்லாங்கு, அவரோட பாடி லாங்குவேஜ், ஸோ அதுதான் நம்ம மனசுல நிற்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ரோல் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமே அவர் சினிமாட்டிக் லைஃப்ல வந்து ஒரு ஸ்டார்டம் நோக்கி போயிட்டு இருந்தார். ஸோ அதுக்கு அடுத்த வருடம் பார்த்தீங்கன்னா பேரழகன், ஆயுத எழுத்து, அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ரெகக்னிஷன் கொடுத்துச்சு. ஆனால் 2005 ரிலீஸ் ஆன கஜினி, அந்த 2005 ஆண்டு வந்து திரும்பவும் சொல்றேன், சூர்யா அவர்களோட வாழ்க்கையில் இன்னொரு முக்கியமான ஆண்டு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து 2005 பார்த்தீங்கன்னா அவர் வந்து 3 படங்கள் ரிலீஸ் ஆனிச்சு. ஒன்று மாயாவி, ஒன்று கஜினி, அப்புறம் வந்து 6. இதில் வந்து மாயாவி வந்து ஒரு தோல்வி படம். அது வந்து படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விமர்சன ரீதியாகவும் சரி, வசூல் ரீதியாகவும் சரி ரொம்பவே தோல்வியான படம். ஆனால் 2005 அக்டோபர் ரிலீஸ் ஆன கஜினி வந்து அவரை எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. ஏன்னா தமிழ் சினிமா மார்க்கெட் மட்டுமே இல்லாம தெலுங்கு சினிமால அவருக்கு ஒரு புதுசான ஒரு மார்க்கெட்டை உருவாக்கின படம் கஜினி. மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50 crores வசூல் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னான். என்ன கிட்டத்தட்ட நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய வெற்றி. அது வந்து சூர்யா அவர்களோட வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் ஸ்டார்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் ஸ்டார் லெவலுக்கு போன ஒரு படம் தான் கஜினி. ஸோ அதுக்கப்புறம் அவரோட படங்கள் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஓப்பனிங் அடைஞ்சிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இந்த 6மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி படம் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலு ஒரு கமர்ஷியல் ரீதியாக ஒரு ஹிட் படம். வாரணமாயிரம் அது பார்த்தீங்கன்னா வந்து விமர்சன ரீதியாகவும் நல்ல ஒரு படமா இருந்துச்சு, வசூல் ரீதியாகவும் அது தோல்வி படம் கிடையாது. ஆனால் கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் வாரணமாயிரம். ஸோ கேரளாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பார்த்தீங்கன்னா வந்து விஜய் சார், அல்லு அர்ஜுனுக்கு அப்புறம் சூர்யா அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டை உருவாக்கின படம் வந்து வாரணமாயிரம் தான் கேரளால. அதனால வந்து அந்த படமே வந்து ஒரு அவரோட சூர்யானு நடிகனுக்கு அது ஒரு உச்சத்துக்கு கொண்டு போன படம் வாரணமாயிரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு அயன் படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம். ஒரு மாஸ் ஒரு கமர்ஷியல் ஹீரோவா வந்து சூர்யா அடுத்த தளத்துக்கு கொண்டு போன படம் அயன் அப்படின்னு சொல்லலாம். 2008 சம்மர் ரிலீஸ் ஆகி ஒரு மெகா பிளாக் பஸ்டர் அடிச்ச படம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள் தான் வந்து தமிழ் சினிமால ஒரு மார்க்கெட் வயசுல பார்த்தீங்கன்னா உச்சத்துல இருந்த நடிகர்னா அது சூர்யா அவர்கள் தான். ஏன்னா வந்து அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ரஜினி சார் வந்து அவரு ரஜினி சார், கமல் சார் அவங்க ஒரு டிஃப்ரெண்ட் லீக். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் அஜித் இருந்தாங்க. ஆனால் விஜய் அஜித் என்னன்னா அந்த 2007 இருந்து ஒரு 2010-11 வரைக்கும் ஒரு உண்மையிலே சொல்றேன் ஒரு வனவாசமான ஒரு டைம் தான் சொல்லணும். ஏன்னா வந்து 2 பேருமே என்ன நடிச்சாலும் படம் ஓடலை.
பாத்தீங்கன்னா 2007 வந்து அஜித் சார் பில்லா படம் வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரால் வந்து ஒரு 2011 மங்காத்தா வரைக்கும் ஒரு வெற்றி படமே கொடுக்க முடியல. ஆனா நடுவில் பாத்தீங்கன்னா ஒரு 2 படம் ரிலீஸ் ஆச்சு. ஒன்னு ஏகன், ஒன்னு அசல். அது ரெண்டுமே தோல்வி படங்கள். ஆனா மங்காத்தால வந்து ஒரு எல்லாத்தையும் விட்டது எல்லாத்தையும் முடிச்சாரு. அதே மாதிரி விஜய் சாருக்கு பாத்தீங்கன்னா 2007 வந்து போக்கிரி. ஸோ போக்கிரிக்கு அப்புறம் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெற்றி படமே அவரால் கொடுக்க முடியல. ஸோ விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் 2007 போக்கிரியில ஒரு பிளாக் பஸ்டர் அடிச்சாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா அவரால் வந்து ஒரு வெற்றி படம் கொடுக்க முடியல. ஸோ நடுவில் வேட்டைக்காரன் ஒரு வெற்றி படம் இருந்துச்சே தவிர அது வந்து ஒரு பெரிய ஒரு மாஸ் ஒரு பிளாக் பஸ்டர் வெற்றி ஒரு கம்பேக் அப்படின்னு சொல்லி ரசிகர்களால் ஏத்துக்க முடியல. அது வந்து அவர் விட்டதை எங்க பிடிச்சாருன்னா அது துப்பாக்கியில தான் பிடிச்சாரு. அது 2012 தீபாவளிக்கு. ஸோ இதனால வந்து இந்த இடப்பட்ட கேப்ல பாத்தீங்கன்னா சூர்யாவோட மார்க்கெட் வந்து எகிரி போயிடுச்சு. எங்கேயோ போயிட்டாரு அவர். அயன், ஆதவன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து சிங்கம்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெகா பிளாக் பஸ்டர். தமிழ்லயும் சரி தெலுங்குலயும் சரி ஒரு சவுத் இந்தியன் ஹிட்னு சொல்லலாம். 4 ஸ்டேட்லயுமே தீ பிடிச்சு ஓடின மாதிரி இருந்தது படம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா சூர்யாவோட மார்க்கெட் வந்து டச்சே பண்ண முடியல. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ரஜினிக்கு அடுத்தது ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் வச்சிருந்த ஹீரோ தான் சூர்யா தான். அப்போ வந்து அஜித் சார், விஜய் சார் எல்லாம் வந்து அவர் பக்கத்திலே இல்லை. இங்க ஒரு தமிழ்நாடு மட்டும் தான் இது பண்ணியிருந்தாங்க தவிர சூர்யா வந்து சவுத் இந்தியன் ஹீரோ ஆயிட்டார். அதுல வந்து பாத்தீங்கன்னா அவரோட கெரியரும் சரி பயங்கர ஒரு வேற ஒரு லெவல்ல இருந்துச்சு அப்போ. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2011 வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படம், அதான் 7ஆம் அறிவு, முருகதாஸ் சார் டைரக்ஷன்ல ரெட் ஜெயண்ட் அவங்களோட பேனர்ல நடிச்ச படம். 2011 தீபாவளிக்கு வந்து 7ஆம் அறிவு வேலாயுதமும் ஒன்னா கிளாஷ் ஆகுது. அந்த கிளாஷ் ஆனதுல பாத்தீங்கன்னா அந்த ஓப்பனிங், அந்த மிகப்பெரிய ஓப்பனிங் யாருக்கு இருந்துச்சுன்னா சூர்யாவுக்கு தான் இருக்கு. சரி, இப்ப இருக்க நிறைய 2K கிட்ஸ்லாம் நீங்க நம்ப முடியல, பயங்கரமா தளபதிக்கு தலைக்கு ஃபயர் விட்டுட்டு இருக்க கிட்ஸுக்கெல்லாம் அப்போ சூர்யாவோட ஸ்டார்டம் தெரியல. ஏன்னா வந்து அந்த டைம்ல அந்த 7ஆம் அறிவு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங்கா இருந்துச்சு. பாத்தீங்கன்னா முதல் 3 நாள் பாத்தீங்கன்னா 7ஆம் அறிவு தான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய டாமினேட்டிங்கா இருந்தது. வேலாயுதம் வந்து கொஞ்சம் அண்டர் பிளே பண்ணிட்டு இருந்தது. ஆனா ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா 7ஆம் அறிவோட விமர்சனம் கொஞ்சம் மிக்ஸ்டா இருந்தது. ஆனா வேலாயுதத்துக்கு விமர்சனம் ரீதியா கொஞ்சம் நல்ல ஒரு கமர்ஷியல் ஒரு மாஸ் படம் அப்படிங்கறது வந்ததுனால வேலாயுதம் வந்து அந்த தீபாவளிக்கு வந்து அப்படியே ஸ்லோவா அப்படியே ஒரு வெற்றி அடைஞ்சது. அப்படியே 7ஆம் அறிவை கிராஸ் பண்ணி போயிருச்சுன்னு தான் சொல்லுவோம். ஆனாலுமே பாத்தீங்கன்னா வசூல் ரீதியா 7ஆம் அறிவு எங்கேயோ இருந்துச்சு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 80 கோடி வசூல்னு சொல்றாங்க. எந்த உண்மைன்னு தெரியல. ஆனாலுமே பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஓப்பனிங். ஏன்னா வந்து தேவி காம்ப்ளெக்ஸ்ல, தேவியில மெயின் ஸ்கிரீன், தேவி பாரடைஸ் 2 பெரிய ஸ்கிரீனுமே பாத்தீங்கன்னா 7ஆம் அறிவு, தேவி கலா, தேவி பாலால வந்து வேலாயுதம் இருந்துச்சு. ஸோ அந்த அளவு வந்து சூர்யா சாரோட மார்க்கெட் இருந்துச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு டாப் ப்ரிஃபரன்ஸ், ஒரு மிகப்பெரிய டேரக்டர் எல்லாரும் ப்ரிஃபரன்ஸ் யாருன்னா தமிழ் சினிமால ஒரு சூர்யா அப்படின்னு தான் இருந்துச்சு. ஸோ வந்து ஏன்னா ராஜமௌழி அவர்களே வந்து சூர்யாவோட ஒரு படம் பண்ணணும், இந்த மகதீரா வந்து நான் சூர்யா தமிழ் சினிமால பண்ணா நான் சூர்யா வச்சு பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்ற காலம் இருந்தது அந்த டைம்ல. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா சூர்யா வந்து ஒரு வேற தளத்துல இருந்தார் அப்போ. ஆனா எப்படி அது மிஸ் ஆனிச்சுங்கிறதான் வந்து இப்ப வரைக்குமே நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா அந்த சூர்யா அவர்கள் வந்து அடுத்தது நடித்த படம் வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் அறிவுக்கு அடுத்த படம் நம்ம கேவி ஆனந்தோட திரும்ப வெற்றி கூட்டணி, அயனுக்கு அப்புறம் திரும்ப சேர்ந்த கூட்டணி, அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கஞ்சாயின் ட்வின்ஸ் அந்த மாதிரி ரோல் எல்லாம் பண்றாருன்னு பயங்கர எதிர்பார்ப்பு, வேற லெவல் எதிர்பார்ப்பு. 2012 மிட்ல ரிலீஸ் ஆனிச்சு ஆகஸ்ட்ல. என்னன்னு தெரியல, படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து படம் டோட்டல் அவுட். பார்த்த எல்லாருக்குமே வந்து ஒரு சுத்தமா வந்து கனெக்ட் ஆகல இந்த படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வந்ததுனால பாத்தீங்கன்னா மாற்றான் வந்து ஒரு தோல்வி படமா தான் முடிஞ்சது. ஸோ அங்க ஆரம்பிச்சது நம்ம சூர்யா அவர்களுக்கு. ஸோ இந்த கேப்ல பாத்தீங்கன்னா அஜித் சார் மங்காத்தா ஒன்று கொடுத்துட்டாரு. மாற்றானுக்கு அப்புறம் விஜய் சார் பாத்தீங்கன்னா துப்பாக்கி ஒன்று கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியல அவங்க 2 ஃபேன் பேஸ் எப்படின்னு. அவங்க வந்து கொஞ்சம் அமைதியா இருப்பாங்க, ஒண்ணு வந்துருச்சுன்னு வச்சுங்க அவங்க எங்கேயோ போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஃபேன் பேஸ் அவங்களுக்கு அந்த மாதிரி தமிழ் சினிமால யாருக்குமே அந்த மாதிரி திரும்ப அமையான்னு கூட தெரியல, இந்த அஜித் சாருக்கு விஜய் சாருக்கு உண்டான ஃபேன் பேஸ். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூர்யா அவர்களுக்கு வந்து ஸோ மாற்றான் கொடுத்த தோல்வியில வந்து திரும்பவும் சூர்யா அவர்கள் வந்து அந்த வெற்றி கூட்டணி, அதாவது வந்து நம்ம ஹரிசாரோட திரும்ப சிங்கம் 2 வந்து சேர்ந்தாரு. சிங்கம் 2 திரும்பவும் வந்து 2013 ரிலீஸ் ஆகி இன்னும் சிங்கம் 2 வந்து விமர்சன ரீதியாகவும் சரி வசூல் ரீதியாகவும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் இருந்தது. ஸோ சூர்யா அவர்களுக்கு வந்து கடைசியா இப்போ வரைக்கும் சொல்ற படம் வெற்றி படம் என்னன்னா சிங்கம் 2 தான் சொல்றாங்க. ஏன் அதுதான் சிங்கம் 2க்கு அப்புறம் வந்த படங்கள் எல்லாமே அந்த மாதிரி. ஸோ அது வந்து என்னன்னா சிங்கம் 2 மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறம் அவர் நடித்த அடுத்த படம் அதுதான் வந்து 2014 ரிலீஸ் ஆன அஞ்சான். ஸோ இப்போ வரைக்கும் சொல்றேன், அஞ்சான் படத்தை போட்டு அடின்னு அடிச்ச மாதிரி இது வரைக்கும் எந்த படத்தை போட்டு இந்த அடி அடிச்சிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுல யார் குறிப்பா மாட்டினாங்கன்னா நம்ம டைரக்டர் லிங்குசாமி அவர்கள் தான். ஸோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால பூம் ஆனிச்சு. அந்த மீம்ஸுங்கிறது அப்பதான் வந்து ஒரு சோசியல் மீடியால வந்து அப்பதான் ஒரு இன்ட்ரோடியூஸ் ஆகுது. ஸோ மீம் மெட்டீரியல் மீம் அப்படின்னு சொல்லி அதுல முதல்ல மாட்டினது யாருன்னா நம்ம லிங்குசாமி சார் தான். அவர் எப்பயோ அந்த படம் ரிலீஸ் ஒரு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு சன் டிவில. ஸோ அந்த சன் டிவில பாத்தீங்கன்னா அந்த இன்டர்வியூல இது மாதிரி வந்து நான் வேற மாதிரி டியூனா இருக்கேன், இது ஒண்ணும் இல்லை வேற ஒரு படமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் என்ன சொல்றாரு, எடுக்க போற படத்தை அந்த மாதிரி ஒரு கான்பிடென்ட்டா அவங்க சொல்லிட்டாரு. அவ்வளவுதான், அதை புடிச்சிட்டாங்க நம்ம நெட்டிசன்க. ஐ எம் டியூன் பண்றேன் அப்படின்னு சொல்லி நான் கத்துக்கிற மொத்த வித்தையும் இறக்குறேன் அப்படிங்கிற மாதிரி 2 வார்த்தையை சொன்னதை வச்சு இந்த படத்தை போட்டு அடின்னு அடிச்சு
அந்த படம் வந்து எப்படின்னா அந்த இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. ஏன்னா அந்த படத்தோட டீசர் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. டீசர் வந்து உண்மையிலே செம்ம வைரலா பயங்கர ஹிட் ஆச்சு. டீசருக்கு உண்மையிலே ஃபர்ஸ்ட் சக்சஸ் பார்ட்டி கொண்டாடின ஒரே ஹீரோ யாருன்னா நம்ம சூர்யா இருக்கும். ஏன்னா அந்த டைம்ல வந்து நல்ல வியூஸ் போயிடுச்சு, மில்லியன் வியூஸ்ல போயிட்டு பட்டை கிளப்பிட்டு இருந்த டீசருக்கு ஒரு எல்லாரும் குரு வச்சு ஒரு கேக் வெட்டி ஒரு சக்சஸ் பார்ட்டி கொண்டாடினாங்க. இன்னும் எல்லாரும் நெட்டிசன் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. முக்கியமா யார் அந்த நெட்டிசன்னா விஜய் சார் ரசிகர்களும் அஜித் சார் ரசிகர்களும். அவங்க வந்து என்னடா இது டீசருக்கு நீ சக்சஸ் பார்ட்டி கொண்டாடுறியா, இரு படம் வரட்டும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி இருந்தாங்க. அதே மாதிரி படமும் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஷோலயே தெரிஞ்சிச்சு படம் வந்து ரொம்ப சுமார் அப்படின்ட்டு. அவ்வளவுதான், இங்க விடுவாங்களா போட்டு அடிச்சு. ஏன்னா 2 பேருமே ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அந்த டைம்ல சூர்யா அடிக்கிறதுல, சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல அடி மரணடி எப்படின்னா வந்து. ஆனா உண்மையிலே அஞ்சானோட ஓப்பனிங் வந்து பயங்கரமா இருந்துச்சு. ஒரு தமிழ் சினிமால ஒன் ஆஃப் த டாப் ஓப்பனிங் அப்ப இருந்துச்சு, நம்பர் 1 ஓப்பனிங்கோட இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் படம் வந்து படுதோல்வி அப்படிங்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இந்த நெட்டிசன்கள் தான். எவ்வளவு தூரம் நெகட்டிவ் ரிவ்யூஸை பரப்ப முடியுமோ அவ்வளவு தூரம் பரப்பி என்னன்னா இவங்க 2 பேர் மத்தியில ஒண்ணு நான் இருக்கணும், நீ இருக்கணும், இன்னும் விஜய் இருக்கணும், அஜித் இருக்கணும், இன்னும் அஜித் இருக்கணும், விஜய் இருக்கணும், நடுவுல சூர்யான்னு ஒருத்தர் யாரெல்லாம் வளரக்கூடாது, அப்படி வந்தா நாங்க இப்படிதான் போட்டு அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி என்னமோ வந்து ஒரு பிளான் பண்ணி ஒரு ஆர்கனைஸ்ட் பண்ணி ஒரு அடின்னு அடிச்ச மாதிரி இருந்தது. அதுல முக்கியமா மாட்டினவர் வந்து நம்ம டைரக்டர் லிங்குசாமி சார். அவர் தான் மீம்னு ஆரம்பிச்சு அவரை போட்டு அந்த அடி அடிச்சாங்க. அது உண்மையிலே வந்து இப்ப யோசிச்சா வந்து ரொம்ப சின்ன போலத்தனமா இருக்கும். ஏன் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, அது எதுக்கு பண்ணாங்க, எப்படி இவரை போட்டு இப்படி பண்ணாங்கன்னு தான் இப்போ வரைக்கும் புரியல. ஸோ இந்த ஒரு சூர்யா சாரோட சினிமா வாழ்க்கை பயணத்துல அடுத்தடுத்த பண்ண படங்களுமே அந்த மாதிரி அமைஞ்சுது. ஸோ அஞ்சானுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாசேங்கிற மாசலாமணி நம்ம வெங்கட் பிரபுவோட. சரி, வெங்கட் பிரபு வந்து ஒரு மங்காத்தா பிரியாணி அப்படி ஒரு லீக்ல இருந்தவர். சரி, சூர்யா ஒரு படம் பண்ணோன்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங்கா இருந்துச்சு. ஸோ அந்த படமும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேவே வந்து ரொம்ப படம் சும்மாருங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் டாக்ஸ் பரப்பிடுச்சு. அது என்னன்னா வந்து கண்டினியூஸா சூர்யா சார் அவர்களுக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸை பரப்புறதுல வந்து ரொம்ப குறியா இருந்தாங்க நெட்டிசன்ங்க. அது ஏன் இப்போ வரைக்குமே தான் பண்ணிட்டு இருக்காங்க, அது ஏன்னு புரியல. அதுக்கு இன்னொரு காரணம் இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல. ஸோ அப்புறம் மாசிலாமணி தோல்வி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 2016 ரிலீஸ் ஆன 24. ஸோ 24மே வந்து அந்த விக்ரம் குமார் டைரக்ஷன்ல அவர் வந்து மனம்னு ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் கொடுத்துட்டு சூர்யாவோட இணைஞ்சாரு. உண்மையிலே படம் வந்து பார்த்தீங்கன்னா குறைய சொல்ல முடியாது, டெக்னிக்கலி டாப் நாச் மூவி 24. இப்போ பார்த்தாலுமே வந்து அப்படி இருக்கும். இந்த திருவோட கேமராலாம் வந்து வேற லெவல்ல இருக்கும். அதுலேயும் முக்கியமா அந்த சூர்யா சார் வந்து ஆத்திரையா அப்படிங்கிற ஒரு நைட்டு ரோலையும் செமையா பண்ணியிருப்பாரு. அது என்ன அந்த படமும் எப்படி வந்து படம் போகலைங்கிறது இப்போ வரைக்கும் கேள்விக்குறியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் பெட்டரா படம் ஸ்கிரிப்ட்லாம் பயங்கரமா இருக்கும். இன்னும் கொஞ்சம் மேபி இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா மேபி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ வழக்கம் போல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கம் 3 ஹரியோட திரும்ப கூட்டணி. சரி சிங்கம் நம்ம திரும்ப கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சூர்யா சார் நம்பி இருந்தாருன்னு நினைக்கிறேன். அந்த சிங்கம் 3மே வந்து வெற்றி பெறல. சிங்கம் 1, 2 அளவு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தானா சேர்ந்த கூட்டம் வந்து விக்னேஷ் சிவன் டைரக்ஷன்ல ஒரு ரீமேக் பண்ணாரு. அதுவும் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அதுவும் படமும் வந்து பெரிய விமர்சன ரீதியாகவும் சரி வசூல் ரீதியாகவும் பெரிய வெற்றி அடையல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தானா சேர்ந்த கூட்டத்துக்கு அப்புறம் வந்து ஒரு வருஷம் கேப் விட்டாரு. ஸோ 2019ல 2 படம், ஒன்று என்ஜிகே செல்வராவ் டைரக்ஷன்ல, அப்புறம் வந்து திரும்பவும் கேவி ஆனந்தோட காப்பான். ஸோ வந்து என்ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா படம் ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. ஸோ அதனால அந்த படம் வந்து பெருசா ஓடலை. ஆனால் காப்பான் பார்த்தீங்கன்னா நல்ல கிரிப்பிங்காகவே இருக்கும். ஒரு பிஎம் அசாசினேஷன் வச்சு ஒரு படம், ஒரு எஸ்பிஜி அவங்க ஒரு ஃபோர்ஸை வச்சு ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணியிருந்தாரு, ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட நம்ம கேவி சார். ஆனால் அந்த படமும் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் ஒரு பேசப்படலை. அது ஏன்னு தெரியவும் இல்லை. அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷோலேயே நெகட்டிவ் ரிவ்யூஸ் பரப்பிட்டாங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வந்து பெருசாக வரலை. ஸோ அதுவும் வந்து ஒரு சூர்யா சாருக்கு ஒரு கம்பேக் இல்லாமல் தான் போச்சு. ஆனால் 2020 கொரோனா காலம் சூர்யா சார் வாழ்க்கையிலேயே உண்மையிலே சொல்றேன், அவர் வந்து கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமோ இப்போ வரைக்கும் எனக்கு தோணுது. ஏன்னா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 படங்கள் முக்கியமா, ஒன்று வந்து சூரரை போற்று, அப்புறம் ஜெய்பீம். இந்த 2 படத்துக்கு அவர் தான் ப்ரொடியூசர். ஆனால் இந்த தப்பை ஏன் அவர் பண்ணாருன்னு தான் இப்போ வரைக்கும் எனக்கு புரியல. அவர் இன்னும் வந்து கந்து வட்டி கடன் வாங்கி ஒன்றும் படம் பண்ணலை, வட்டி கட்டுற மீட்டரும் ஓடிட்டு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனாலும் ஏன் அந்த படத்தை இந்த முக்கியமா இந்த 2 படங்களை ஓட்டிட்டு ரிலீஸ் பண்ணாருங்கிறது தான் இப்போ வரைக்கும் புரியல. அந்த 2 படங்கள் மட்டுமே நினைச்சு பாருங்க, சூரரை போற்று அது மட்டும் தியேட்டர் ரிலீஸா இருந்துகிட்டுமே ஒரு மெகா பிளாக் பஸ்டர் அடிச்சிருக்கும். அந்த சூர்யா சார் பார்த்தீங்கன்னா ஒரு காக்க, ஒரு அயன், ஒரு சிங்கம், ஸோ அந்த அளவு ஒரு கஜினி, அந்த அளவு ஒரு மிகப்பெரிய ஒரு வசூல் ரீதியா ஒரு வெற்றி படம் ஆயிருக்க வேண்டிய படம் தான் வந்து சூரரை போற்று. ஸோ அந்த படம் மட்டும் வந்து தியேட்டர்ல வந்துச்சுன்னா இவர் விட்ட எல்லாத்தையும் பிடிச்சி நேரம் டேர் 1க்கே போயிருப்பாரு. அவர் ஏன் அந்த தப்பை இப்போ வரைக்கும் பண்ணாருன்னு நமக்கே இப்போ வரைக்கும் புரியல. ஏன் அதை பண்ணி சூர்யா சார்னா நம்ம கேட்க தோணுது. ஏன் அந்த படத்தை கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கலாமே. 2020 இப்போ வந்து விஜய் சார் வந்து மாஸ்டர் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி அவங்க மாஸ்டர் வந்து தியேட்டர்ல விட்டார்ல. அதே மாதிரி வந்து அஜித் சார் வந்து ஒரு 2-3 வருஷமா வெயிட் பண்ணி வலிமையை வந்து தியேட்டர்ல விட்டாங்க. ஸோ அவங்க எல்லாம் வந்து ஏன் நமக்கு வந்து நம்ம ரசிகர்கள் வந்து நம்ம படத்தை தியேட்டர்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க 2 பேருமே கொஞ்சம் கான்ஃபிடென்டா இருந்தாங்க. நீங்க ஏன் அந்த தப்பை பண்ணீங்க?
நீங்க ஏன் வந்து இந்த படத்தை வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணீங்க? சரி, நீங்க தான் ப்ரொடியூசர். இந்த படத்தை மட்டும் ஓடிடி ரிலீஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா இந்நேரம் வந்து உங்களை வந்து நீங்க திரும்ப விட்டதை உச்சத்துக்கு போயிருப்பீங்க சூரரை போட்ட மூலியமா. ஸோ அந்த ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து ஜெய்பீம். ஸோ ஜெய்பீம் வந்து உங்களை வந்து இன்னொரு தளத்துக்கு கொண்டு போயிருங்க. உங்களை வசூல் ரீதியாகவும் சரி, விமர்சன ரீதியாக படம் எங்கேயோ இருந்துச்சு, டாப் ரிவ்யூஸா இருந்துச்சு அந்த படத்தை. அதே மாதிரி படம் தியேட்டர் ரிலீஸ் பண்ணீங்கன்னா வசூல் ரீதியாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை கொண்டு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஸோ இந்த 2 படங்களுமே வந்து ஓடிடி ரிலீஸ் ஆனது வந்து சூர்யா சார் வாழ்க்கையிலேயே எனக்கு தெரிஞ்சு அவரோட ஸ்டார்டம்ல இது வந்து உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு பிளண்டர் மிஸ்டேக்காக தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த 2 படங்கள் ஓடிடியில் வந்து பயங்கரமான ஒரு விமர்சனம், பயங்கரமான ஒரு வரவேற்பு பேன் இந்தியா மூலியமா அடிச்சது. உண்மையிலே சூரரை போட்டும் ஜெய்பீமும் பேன் இந்தியா ஹிட்னு தான் சொல்லணும். மேபி படம் ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா வசூல் ரீதியா ஒரு மிகப்பெரிய பேன் இந்தியா ஹிட் அடைய எல்லா தகுதியுமே இருந்த 2 படங்கள் தான் இந்த 2 படங்கள். இது சூர்யா சார் பண்ண மிகப்பெரிய தப்பு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட 2022 தியேட்டர்கள் ரிலீஸா வந்த படம் வந்து எதற்கும் துணிந்தவன். கிட்டத்தட்ட காப்பானுக்கு அப்புறம் தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் பார்த்தீங்கன்னா சூர்யா சாருக்கு எதற்கும் துணிந்தவன். அதுவுமே பாத்தீங்கன்னா விமர்சன ரீதியா ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனாலும் வசூல் பெருசா படல. படங்கள் ஜனங்களுமே வந்து அந்த படத்தை ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா ஏத்துக்கல, ரசிகர்களுமே சரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து எதற்கும் துணிந்தவனுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய கேப், ஒரு 2 வருஷ கேப் அப்புறம் அந்த படம் தான் கங்குவா. கங்குவாவை போட்டு நெட்டிசனுக்கு அடிச்சு அடி இருக்கு பாருங்க. விமர்சனம் அந்த அதுவும் முக்கியமா தியேட்டர்ல பார்த்துட்டு வரவங்களை போட்டு பேட்டி எடுக்கிறேங்கிற பேர்ல போட்டு அவங்க கிட்ட வாயை கிளறி அவங்களும் வந்து சரி மனக்குமுறல்லாம் சொன்ன மாதிரி அந்த படம் வந்து அவன் டேரக்டர் சிவா மட்டும் கையில கிடைக்கட்டும் சம்மாரெல்லாம் பேசி இது என்னடா காரணம் அப்படின்னு பார்த்தா உண்மையிலே படத்தோட ப்ரொடியூசர் அவர் வாயை வச்சு சும்மா இருந்திருக்கலாம். ஞானவேல்ராஜ் அவர்கள் அவர் வந்து அவருக்கு வந்து எப்பவுமே அவங்க அந்த ஒரு ப்ராஜெக்ட் மேல அவ்வளவு கான்ஃபிடென்டா இருக்கும்ல. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் அண்டர்பிளே பண்ணிடலாம். ஆனா அவர் கொஞ்சம் எக்ஸைட் ஆகி அந்த படத்தோட அவர் ப்ராஜெக்ட் மேல அந்த நம்பிக்கையில கொஞ்சம் வாய விட்டாரு. முக்கியமா வந்து படத்தோட படம் வந்து 2000 கோடி எல்லாம் அடிக்கும், தமிழ் சினிமாலே டாப் விமர்சனமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து முக்கியமா வந்து இந்த ஆடியோ லான்ச்ல அந்த டிக்கெட் அப்படியே வச்சுங்க, படத்தோட வெற்றி விழாவும் இதே இடத்துல தான் நடக்கும், அந்த வெற்றி விழா என்னைக்குன்னு மட்டும் சொல்றேன், அந்த டிக்கெட்டை வச்சு நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்ன வரைக்கும் இந்த டிக்கெட்லாம் வச்சிருக்கானுங்க. படத்துக்கான வெற்றி விழா தான் நடக்கல. ஸோ உண்மையிலே இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முயற்சி தான் கங்குவா. ஆனா கொஞ்சம் படத்துல சில நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்தது. இந்த பிரசன்ட்னு ஒண்ணு எடுக்காம இருந்திருக்கலாம். உண்மை அந்த ஹிஸ்டரி மட்டும் அந்த பழைய அந்த காலத்துல நடந்த ஒரு எபிசோடாவே படத்தை ஃபுல் படமாவும் கூட எடுத்துக்கலாம். இது ஏன் இப்படி ஒரு தப்பு பண்ணி அந்த படம் வந்து கொஞ்சம் வந்து புரியாம இந்த படத்துல வந்து அந்த பிரசன்ட் கொஞ்சம் கனெக்ட் ஆகாம விட்டு போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து ஏன்னா சிவா அவர்கள் வந்து அஜித் சார் வச்சு கண்டிப்பா 3 பிளாக் பஸ்டர் கொடுத்தவர். ஆனா வந்து சூர்யாவோட இணையும் போது ஸோ இப்படி அவருக்கு ஒரு ரிசல்ட் ஆயிடுச்சு. உண்மையை மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு வந்த படம் கங்குவா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா விமர்சன ரீதியாகவும் சரி வசூல் ரீதியாகவும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அடையலை. அது வந்து சூர்யா அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவா ஆயிடுச்சு கங்குவா அப்படிதான் சொல்லணும். இது மத்தியில அவங்களோட ஒய்ஃபான நம்ம நடிகை ஜோதிகா வந்து அவங்க ஒரு அறிக்கை ஒன்று விட்டாங்க. சார் கங்குவாவை ஏன் அப்படி பண்றீங்க, இது வந்து உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம், இது உண்மையிலே நல்ல படம். படத்துல கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கு, ஆனாலுமே இந்த படம் வந்து ஒரு கொண்டாடப்பட வேண்டிய படத்தை நீங்க கொண்டாடாம விடுறீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு அனௌன்ஸ் பண்ணதுன்னு அது நெட்டிசன் சும்மா இருப்பாங்களா, ஏன் உங்க புருஷன் படம்னா நீங்க வந்து பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி அவங்களையும் போட்டு அடி நடிச்சு அதுக்கப்புறம் வந்து சரி சூர்யா அவர்கள் வந்து எப்படா ஒரு கம்பேக் கொடுப்பாருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் வந்து இந்த ரெட்ரோ படத்தோட டீசர் ரிலீஸ் ஆனிச்சு. அது வந்து உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. சூர்யா அவர்கள் வந்து அந்த நாகர்கோவில் பாஷா பேசுறதும் அந்த ஒரு இவங்க இந்த பூஜா டேக்கும் உண்டான ஒரு கான்வர்சேஷன். அதுக்கப்புறம் படம் வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனிச்சு. ட்ரெய்லருமே வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்தது. ஸோ இதுக்கப்புறம் வந்து படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு. ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பா மிக்ஸ்டு ரிவ்யூ வந்துருச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த படமே ரெட்ரோவும் ஒரு சூர்யாக்கு ஒரு கம்பேக் படமா அமையுமா அமையாதா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இது அமையலை அப்படிங்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு நியூஸ் வருது. ஸோ உண்மையிலேயே கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக தான் இருக்கு. ஏன்னா சூர்யா அவர்கள் வந்து ஒரு சூப்பரான ஒரு நல்ல நடிகர், அதே மாதிரி நல்ல ஒரு மாஸ் கமர்ஷியலுமாவும் பண்றக்கூடிய ஒரு நடிகர். இன்ன வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2013 சிங்கம் 2க்கு அப்புறம் ஒரு ப்ராப்பரான ஒரு தியேட்டரிக்கல் கமர்ஷியல் ஒரு பிளாக் பஸ்டர் அவர் ஏன் அமைய மாட்டேங்குதுங்கிறத நம்ம இதை இவ்வளவு நாள் பேசணும். ஆனால் இதுக்கு வந்து யார் காரணம் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே சூர்யா சார் காரணமே கிடையாது. ஏன்னா அவரோட ரோலை அவர் பக்காவா பண்ணிட்டாரு. எந்த படமே வந்து சூர்யா அவர்களை நீங்க குறை சொல்லவே முடியாது. இப்ப நீங்க கங்குவாவே எதிர்த்தோம், அஞ்சானே எதிர்த்தோம், அஞ்சான்ல வந்து அவரோட லுக்கு அவரோட ஸ்டைல்லாம் இப்ப வரைக்குமே வந்து ஒரு தமிழ் சினிமால ஒரு ரெஃபரன்ஸா வைக்கலாம். அந்த ஒரு ஹேர் ஸ்டைலு, அவர் அந்த போட்டுக்கிற ட்ரெஸ்ஸிங், காஸ்டியூம்ஸ், ஒரு கிளாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளவு கிளாஸா மாசா இருக்கும். ஆனா அந்த படம் வந்து அந்த ஒரு ரைட்டிங்ல தான் சொதப்படுச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்ப அடுத்தடுத்த படங்கள் இப்ப அடுத்த சூர்யா அவர்கள் நடிக்க போற படம் என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜியோட படம். அதுமே வந்து கொஞ்சம் பக்கு பக்குன்னு தான் இருக்கு. ஏன்னா ஆர்ஜே பாலாஜி வந்து ஒரு ப்ரூவ்டு டைரக்டர் கிடையாது. ஆனா சூர்யா அவர்கள் வந்து உண்மையிலே வந்து ஒரு நம்பிக்கை வச்சிருக்காரு ஆர்ஜே பாலாஜி மேல. சரி கண்டிப்பா இந்த படம் வந்து ஹிட் அடிக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ கண்டிப்பா வந்து அந்த ஆர்ஜே பாலாஜி அந்த நம்பிக்கையை பூர்த்தி செய்வாரு அப்படிங்கிறத நம்ம நம்புறோம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா
சூர்யா அவர்களோட இவ்வளவு நாள் நம்ம பேசின படங்கள் எல்லாமே ஒரு சூர்யா அவரும் மிகப்பெரிய டேரக்டரும் இணைஞ்ச படம், ஒரு ப்ரூவன் டேரக்டர் இணைஞ்ச படம். அடுத்த படம் பாத்தீங்கன்னா இவர் வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து ஒரு வெற்றி படம் கொடுத்திருக்காரு. ஆனாலுமே பாத்தீங்கன்னா ஒரு மாஸ் டேரக்டர், ஒரு மிகப்பெரிய டேரக்டர் லிஸ்ட்ல இல்லை. ஸோ மேபி இந்த படம் வந்து அவருக்கு ஒரு அந்த லிஸ்ட்ல கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற நம்புறோம். ஏன்னா வந்து இப்போ அஜித் சார் வந்து பாத்தீங்கன்னா வந்து தொடர்ந்து வந்து சிவா அவர்களும் ஹெச்வினோத்தாவும் பயணிச்சுட்டு இருந்தாரு. படம் டக்குனு மகிழ்ச்சிமணி. ஆனா டக்குனு பாத்தீங்கன்னா ஆதித்ய ரவிச்சந்திரனை வந்து ஒரு டக்குனு ஐடென்டிஃபை பண்ணி அவர் ஒரு படம் கொடுத்தது வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய டேரக்டர்லாம் கிடையாது. அவர் வந்து ஒரு முன்னாடி மார்க் ஆண்டனிங்கிற ஒரு வெற்றி படம் கொடுத்திருந்தாரு. அதுக்கு முன்னாடி த்ரிஷாலாம் நயன்தாரா அவ்வளவுதான் தவிர அவரோட பிலிமோகிராஃபி பாத்தீங்கன்னா ரொம்ப சுமாரா தான் இருந்துச்சு. ஆனா அந்த டைம்லேயே வந்து அஜித் சார் வந்து அவரை நம்பி ஒரு படம் கொடுத்தது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் தான் எடுக்கணும் ஒரு மாஸ் ஹீரோஸ். எப்பயுமே வந்து ஒரு பெரிய டேரக்டரை நம்பாம டக்குன்னு ஒரு ஒரு சின்ன டேரக்டரா இருந்தாலும் சரி இவங்க மேல ஒரு நம்பிக்கை வச்சாங்கன்னா அவங்க கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கொடுப்பாங்கிறதுக்கு குட் பேட் அகிலிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஸோ அதே மாதிரி அந்த வரிசையில ஸோ அடுத்த ஒரு சூர்யா சார், ராஜபாலாஜி சார் படமும் அமையுங்கிறதான் வந்து நம்ம அவர் மேல வச்சுக்க நம்பிக்கை. கண்டிப்பா அமையணும். ஏன்னா இந்த தீபாவளி ரிலீஸுங்கிற மாதிரி நியூஸ் வருது. கண்டிப்பா வெற்றி படமா சூர்யா சாருக்கு இந்த படம் அமையணுங்கிறது தான் நமக்கு தேவை. ஏன்னா வந்து சூர்யா சார் மாதிரி ஒரு நல்ல ஒரு சவுத் இந்தியன் மார்க்கெட் வச்சிருக்க ஹீரோ வந்து ப்ராப்பர் ஹிட் கொடுத்தான்னு வச்சுங்களேன், தமிழ் சினிமாக்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் படமா இருக்கும். அது இண்டஸ்ட்ரிக்கே ஒரு நல்ல படமா இருக்கும். ஸோ அந்த தான் வந்து சூர்யா சார் வந்து அடுத்த ஒரு படங்கள் இனிமேட்டாச்சும் கொஞ்சம் மாஸ் கமர்ஷியலா தன் ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த கருத்துக்கிறது தான் சொல்லாம 100% கமர்ஷியல் அந்த மாதிரி ஒரு படத்தை நடிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் கொடுக்கணும். அதுதான் நாங்க இந்த FTP தமிழ் சார்பாக சூர்யா சாரை வந்து வேண்டிக்கிறோம். ஆனா சூர்யா சார் மேல ஏன் இவ்வளவு வன்மம் அப்படிங்கிறதுக்கு இப்ப வரைக்கும் நமக்கு ஒரு காரணம் புரியல. எதுக்குடா அவர் படம் வந்தா மட்டும் இப்படி நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்றீங்க அப்படிங்கிறது தான் புரியல. இதுதான். ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா அவரோட ஃபேமிலி சைட்ல எல்லாம் கொஞ்சம் சொல்லணும், கொஞ்சம் வாயடைக்குங்க. முக்கியமா அவங்க சிவகுமார் சார் கூட இப்ப வரைக்கும் வந்து ஒரு 6 பேக்ஸ் வச்சு ஒரு கான்ட்ரவர்சி கொடுத்தாரு. அது கான்ட்ரவர்சி கிடையாது, அவரே ஒரு பையனை பத்தி பெருமையா சொல்றாரு. இது மாதிரி வந்து என் பையன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உண்மையிலே வந்து சிவகுமார் சார் வந்து அவர் பையனை பத்தி பெருமையா தான் பேசினாரு. ஆனா என்னன்னா இப்ப வரைக்கும் சொல்றாங்க யார் வந்து ஃபர்ஸ்ட் 6 பேக் யார் வச்சாங்கன்னா தனுஷ் அப்படிங்கிறாங்க 2007. ஆனா வந்து நான் வந்து ஆக்சுவலா ப்ராப்பர் ஒரு 80s கிட். எனக்கு வந்து அந்த டைம்ல நான் வந்து வாரணமாயிரம்லாம் ரிலீஸ் பண்ணும்போது அப்பதான் காலேஜ் முடிச்சிருந்தேன். ஸோ அப்போ பாத்தீங்கன்னா பொல்லாதவன் 2007 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆனிச்சு. ஆனா அதுக்கு முன்னாடியே வாரணமாயிரமோட 6 பேக் ஸ்டில்ஸ்லாம் அப்பதான் கொஞ்சம் ரிலீஸ் ஆனிச்சு. இந்த வாரணமாயிரம்ல சூர்யா வச்சிருந்த 6 பேக்ஸ் ரிலீஸ்லாம் வந்து இந்த பொல்லாதவன் ரிலீஸும் 2007 ரிலீஸ் ஆயிடுச்சு. அதை வச்சு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் சிவகுமார் சார். மேபி வந்து அந்த டைம்ல வந்து சூர்யா 6 பேக் வச்சாரு. அந்த பாத்தீங்கன்னா வச்ச அவர் 6 பேக் வைக்கிறாரு, பொல்லாதவன் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாரு போல இருக்கு. எல்லாருக்குமே தன் மகனை பத்தி பெருமையா சொல்றது தானே. அந்த மாதிரி தன் அப்பா வந்து எல்லாமே அப்பா வந்து தன் பையனை பத்தி பெருமையா சொல்றாங்க. ஸோ அந்த இதை சொல்லிட்டாரு. அதே இவ்வளவு பெரிய கான்ட்ரவர்சியா இருக்க தேவையில்ல. இருந்தாலுமே இதை எடுத்து அவரை கோயம் போட்டு அடின்னு அடிச்சாங்க. என்ன புரியல. சூர்யா சார் வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு மாஸ் கமர்ஷியல் ஹிட் கொடுக்கறது ரொம்ப நாள் தொலைவு இல்லை. ஸோ அடுத்து இந்த தீபாவளியில கூட அது நடக்காததுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்மளும் சூர்யா சாரை நம்புவோம். கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுங்க சூர்யா சார்.